எம்ஜிஆர் நினைவிடத்தில் எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், அதிமுகவில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகர சம்பவங்கள் நடந்து வருகின்றன. தற்பொழுது எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. பொதுக்குழு கூட்டுவதற்காக அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். பொதுக்குழு கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது இவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி அவர்கள் மரியாதை செலுத்த வர இருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மரியாதை செலுத்த இருக்கக்கூடிய நிலைகள்ல சத்யபாமா, பெருந்துரை, ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கை சுப்பையா, எம்.ஆர். விஜயபாஸ்கர், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், கே சி வீரமணி, பாலக்காடு சட்டமன்ற உறுப்பினர் அன்பகல் என 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிமுக பொறுத்தவரை உள்கட்சி பிரச்சனை என்பது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தொடங்கிய இந்த பிரச்சனை என்பது ஒரு நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக அவர்களுக்குள் அந்த உள்கட்சி பிரச்சனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் அதிமுக பெரும்பாலான இடங்கள்ல தோல்வியுற்று இருந்தார்கள். கிட்டத்தட்ட 47 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்று இருந்தக்கூடிய இந்த நிலைகள்ல அவருக்குள் குறிப்பாக 2 தரப்பாக, ஒன்று சி வி சண்முகம் தரப்பிற்கும், மற்றொன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த பிரச்சனை என்பது தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக சி வி சண்முகம், சி பாஸ்கர், எஸ் பி வேலுமணி தரப்பில அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் கிட்டத்தட்ட 17 சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் தரப்பில் இருந்தும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். குறிப்பாக நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் சி வி சண்முகம் தரப்பு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து நாம் இருக்க வேண்டும் என்று இவருடைய தரப்பு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ தொடங்கி இந்த பிரச்சனை சி வி சண்முகத்துக்கும் தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்புக்கும் தொடங்கிய இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் சி வி சண்முகவுடைய தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு தொடக்கத்தில் வந்திருந்தார்கள். அந்த இடத்தில் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் மரியாதை செலுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆருடைய நினைவிடத்திற்கு தற்போது மரியாதை செலுத்த இப்போது வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இது ஒரு பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக ஒரே கட்சிக்குள் ஒன்றாக இணைந்து இருந்தார்கள். தற்போது இந்த நிலையில சட்டமன்றத்துடைய தோல்விக்கு பிறகு இரு கட்சிகளாக அவங்க பிளவுபட்டு இருக்கிறார்கள். சி வி சண்முகருடைய தரப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் தொடக்கத்தில். அதே போன்று எடப்பாடி பழனிசாமிக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகத்துடைய தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து தற்போதாக ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சமாதிக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து இன்று மதியம் சரியாக ஒரு 2 மணிக்கு எம்ஆர்சி நகர் இருக்கக்கூடிய சண்முகனுடைய அலுவலகத்திற்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அவரை சந்திக்க இருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் தரப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருந்த நிலையில இந்த சந்திப்பு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதன் பிறகு இவருடைய முழு ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொறுத்தவரை ஒரு முக்கிய மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நீண்ட நாட்களாக சி வி சண்முகம், சி பாஸ்கர், அதே எஸ் பி வேலுமணி என்பது எப்போதுமே முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார்கள். இதன் அடிப்படையில் இவர்கள் இந்த அதிமுக கட்சியிலிருந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் நேரடியாக இந்த கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பிறகு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அடுத்ததாக 3 மணிக்கு ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு அவருடைய கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்ததாக வேலைச்சேரி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொழில்துறையினுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவரிடமும் வாழ்த்து பெற இருக்கிறார். அதனால் இந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது அதிமுகவில் நிறைவேறக்கூடிய இந்த உள்கட்சி பிரச்சனை காரணமாக அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் தொண்டர்கள் மற்றும் நகர செயலாளர்கள்
மாவட்ட செயலாளர்கள் என பலருக்கும் ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது. எந்த அணிக்கு நாம் உடனடியாக செல்ல வேண்டும், இந்த அணிக்கு செல்வதா இல்ல சிவிமுடைய சண்முகம் அவருடைய அணிக்கு செல்வதா என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிமுகவுக்கு பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், தகவலுக்கு நன்றி.